இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ரேவதி அம்மா வந்தாங்க. பிறந்த வீட்டில் சுதந்திரமாக இருக்கிறோன்னாங்க. அங்கேயே இருந்திருந்தா அவன் நிம்மதியாக இருந்திருக்காங்க. அவங்களா வந்தாங்க, நீங்கள் தானே தேடி ஓய் போயிட்டீங்க. பெண் நினைப்பதை சாதிப்பது. சாப்பிட்றது தான், தூங்கிறது தான். தூங்கிறது சாதனை இல்லைங்க, தூங்க விடாமல் எது எழுப்புதோ அதுதான் சாதனை புரிவதற்கு வழி. அடுத்தது சொன்னாங்க, ஒரு பல்லு புடுங்கினதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமானாங்க. நம்மளும் ஒருத்தன் பல் டாக்டர்கிட்ட போனான், பல்லு உடஞ்சி போச்சு ஒன்றுன்னா. ஏன்பா உடஞ்சதுன்னு கேட்டாங்க. என் ஒய்ஃபு சுட்ட முறுக்க சாப்பிட்டேன், அது உடஞ்சி போச்சேன்னா. சாப்பிட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, மொத்த பல்லும் உடஞ்சிரியா. மாண்புமை நீதியரசர் அவர்களே, பிறந்த வீட்டில் எந்த பெண்ணும் சின்ன சின்ன விஷயத்தை நினைக்கலாம், ஆனால் பெரிய பெரிய சாதனையை பூந்த வீட்டில் தான் நினைக்க முடியும். ஏன் தெரியுமா? எங்கே அன்பும் கருணையும் அருளும் நிறைந்திருக்கிறதோ அங்கே சாதனை பற்றி நினைப்பு வராது. எங்கே எதிர்ப்புகளும் சவால்களும் இருக்கிறதோ அங்குதான் சாதனை புரிவதற்கு தயாராவாங்க. ஒரு வசனம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கங்கா வந்தா சந்திரமுகியா நின்னா, சந்திரமுகியா நினைச்சா சந்திரமுகியாவே மாறிட்டா. மணமகளா வந்தா மகாராணியா நின்னா, மகாராணியாவை நினைச்சா மகாராணியாவே அந்த வீட்டுக்கு ஆயிட்டா. அப்போ அந்த வீட்டுக்கே தான் தான் உரிமையுடையவள் என்கிற அதிகாரம் எங்க வருது? புகுந்த வீட்டில் தாங்க வருது. அழகா சொன்னாங்க, பியூட்டி பார்லருக்கு போகிறோம், அங்கே ஆம்பளைங்கள்லாம் உள்ளே வரக்கூடாது. எங்களுக்கு தெரியும். ஒரு சமயம் வீட்டு அம்மாவை சொல்லிச்சு, மருமகள்லாம் போய் அழகுபடுத்திக்குது, நானும் அழகுபடுத்திக்கலான்னு ஆசைப்பட்றேன், கொஞ்சம் கூட வரையான்னு. டூ வீலரை எடுத்து உட்காருமான்னு அங்கே உட்கார வச்சுக்கிட்டு பியூட்டி பார்லருக்கு போனோம். போயிட்டு நான் வெளியில் இந்த அம்மா ஹேண்ட்பேக்கு செல்ஃபோனு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்காந்துங்கிறேன். இந்த அம்மா உள்ளே போனாங்க. போய் அரை மணி நேரம் ஆச்சு. அவங்க அப்பா திடீர்னு ஃபோன் பண்ணார். சரி, இந்த ஃபோன் அவசரம் மாப்பிள்ளைன்னாரு. கொண்டு போய் கொடுக்கலான்னு உள்ளே போனால் அதுவும் படுத்துக்கிட்டு வெள்ளை துணியை போத்திக்கின்னு இந்த ரவுண்டாக விளையாடி விதையை கட் பண்ணி கண்ணில் வச்சு சாஞ்சும் கிடக்குது. ஒரு 20 பேர் சாஞ்சிக்கிறான் சார். இது எது நம்ம ஆளுன்னு எனக்கு தெரியல. யாருக்கிட்டையாவது கொண்டு போய் இதை கொடுத்துட்டேன், வம்ப விலைக்கு வாங்கக்கூடாதரா அப்பான்னு சொல்லி அப்படியே சைலண்ட்டாக வெளியே வந்து, மாமா அவங்க அவசரமான முக்கியமான வேலையில் இருக்கிறாங்க, வந்த பிறகு நான் ஃபோனை கொடுக்குறேன், நீங்கள் அப்புறம் நிதானமாக பேசிங்கன்னு. எங்கள் அவங்க பார்த்துட்டு சேலையை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியலையா? மாண்புமை நீதியரசர் அவர்களே, பொதுவாக பார்த்தோம்னா புகுந்த வீட்டில் ஒரு பெண்ணு வந்த பிறகு என்ன நினைக்கிறா தெரியுங்களா? எல்லா அதிகாரமும் தன் கண்ட்ரோலில் வரணும்னு நினைக்கிறா. சின்ன உதாரணம் எங்கள் வீட்டிலேருந்தே நான் சொல்கிறேனே. எங்கள் வீட்டில் வந்த மருமகளை என்ன பண்ண, கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு ஒரு நாள், மாமா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு. அப்படியாம்மா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுமா, நான் செய்கிறேன். சார், வாஷிங் மிஷினில் போட்ட துணியை போட்டு அதை வாஷ் பண்ணி அதை எடுத்து போய் காய வச்சு மடித்து வைங்க, அது ஒன்று செஞ்சால் போதும். சரிம்மான்னு நானும் செஞ்சேங்க. இப்போ அது உத்தியோகம் எனக்கு பர்மனெண்ட் ஆகிப்போச்சு. அப்போ நான் எங்கள் வீட்டம்மாக்கிட்ட சொன்னேன், இந்த பார், அந்த நேரம் பார்த்து யாராவது என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்கன்னா சார் வந்து யோகாவில் இருக்கிறாருன்னு சொல்லு, இந்த மாதிரி துணி காய போடுறாருன்னு சொல்லாது. அவளும் அதே மாதிரி ஃபோன் வந்திருக்குது சொல்லிட்டா. சரி, நானும் அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க வீட்டு அம்மா எடுத்தது, சாருக்கிட்ட பேசணுன்னு. இல்லை, அவர் யோகாவில் இருக்கிறாரு. அப்போ வீட்டுக்கு வீடு இதானா யோகா? இந்த பக்கம் பார்த்துட்டு இதை பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படி கிச்சன் பக்கம் வரேன். என் வீட்டம்மா கிரைண்டரில் மாவு போட்டு அரைச்சின்னு இருக்குது. உனக்கே இந்த வேலை என்ன? இல்லை இல்லை, நான் பக்குவமாக அரைச்சி என் கை பக்குவத்தில் இட்லி சுட்டு தோசை சுட்டு கொடுத்தா தான் பையன் 4 கூட சாப்பிட்றான்னு என் மருமவை சொன்னான். அதனால் இந்த வேலை எனக்கு பர்மனெண்ட் ஆகிட்டுதுன்னு. அப்போ நீயும் பர்மனெண்ட் போஸ்ட்டுக்கு வந்துட்டியான்னு. அப்போ எனக்கு அவள் சொன்னா, சார் இந்த பாரு, இந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டுங்க 2 யாராவது எங்கள் சொந்தக்காருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா மாவரைக்கிறேன்னு சொல்லிடாத, என் மரியாதையாக போயிடும்.
நான் தியானத்தில் இருக்கிறேன்னு சொல்லிடு. இப்போ யோகாவுக்கும் தியானத்துக்கும் இப்போ தான் அர்த்தமே புரியுதியா வாழ்க்கையில். அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, சாதாரணமானவதையெல்லாம் சரித்திரமாக்குவது புகுந்த வீடு தான் சார். புகுந்த வீடு தான். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீதியரசர் அவர்களே, ஒரு காலகட்டத்தில் நானே பஸ்ஸில் தான் போவேன், பஸ்ஸில் தான் வருவேன் நிகழ்ச்சிக்கெல்லாம். ஒரு நாள் விடிய விடிய 4 மணிக்கு வீட்டுக்கு வரேன். எங்கள் வீட்டு அம்மா கதவை திறந்துட்டு என்னை பார்த்துட்டு, இது எத்தனை நாளாக நடக்குதுன்னா. நான் சொன்னேன், இது பல வருஷமாக நடக்குதுன்னு. உள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சுது இந்த கேள்வி ஏன் கேட்டா அவன்னு. என் சட்டையில் ஒரு பொட்டு ஒட்டி நிற்குது சார். யாரோ ஒரு மகராசி பஸ்ஸில் பயணம் போது நெத்தியில் இருக்கிற பொட்டை எடுத்து கம்பியில் வச்சுக்குது. அந்த கம்பியில் சாஞ்சதுனால அந்த பொட்டு என் நெஞ்சில் ஒட்டிக்கிச்சு. இந்த பொட்டை பார்த்துட்டு தான் அந்த மகராசி கேட்டுக்கிறா, இது எவ்வளோ நாளாக நடக்குதுன்னு. இது தெரியாமல் நான் ரொம்ப நாளாக நடக்குதுன்னு நான் வேற சொல்லிட்டு அன்னைக்கு காலையிலேருந்து அடம் பிடிச்சா சார், கார் வாங்கினா இந்த கதியெல்லாம் வருமா, இனி காரில் தான் நீ போகணும், காரில் தான் வரணும்னு. சார், எந்த கோணத்திலேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை சாதிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளுகிற, படிக்கட்டாக மாற்றி கொள்ளுகிற பக்குவம் புகுந்த வீட்டில் வந்த பெண்களுக்கு சிந்தனை வரணும். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, பஸ் ஸ்டாண்டில் கூட பார்க்குற 2 பெண்ணு நின்று இருந்தாங்க சார். ஒரு அம்மா சொல்லுது, அதோ வருது அந்த பஸ்ஸை நிறுத்துன்னுச்சு. ஏன், உனக்கு தான் கைக்குது நிறுத்தேன், நான் நிறுத்தின அந்த பஸ்ஸு நிற்காதுன்னு. ஏன், அது பஸ் டிரைவர் என் வீட்டுக்காரர். அதனால் தான் நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு இன்னொருத்தரை தேடுறது ஒரு பெண்ணினுடைய இயல்பு. ஒரு பெண் சாதனையாளராக சாதிக்க வேண்டும் என்றால், நினைத்தது சாதிக்க வேண்டும் என்றால் பிறந்த வீடு உதவாது, புகுந்த வீடு தான் அதற்கு களம் அமைத்து கொடுக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.